வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது கோகுலாஷ்டமி பட்சணங்கள் உப்புச்செடி வெள்ளைச்செடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 2 கப்பு பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த அரிசியை சிப்பலில் போட்டு நல்லா வடித்து எடுத்துட்டு நிழல் உணர்த்தி எடுத்துட்டு ஈரப்பதத்தோடு நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வறுத்து எடுத்துக்கணும். 2 கப்பு மாவு அதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம சலிச்சுக்கணும். ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கப்பு மாவுக்கு நம்ம எவ்வளோ உளுந்து வறுத்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இது 1/4 கப்பு வெள்ளை சீடைக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கணும். 1 கப்பு மாவு. இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுப்பதம் இதுக்கு தேவையில்லை, வெள்ளை வாசனை போகணும். இதில் ஏதாவது கசடெல்லாம் இது இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கரையட்டும். வெள்ளைச்சீடைக்கு இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மாவு, வெள்ளத்தை இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். தேங்காய் துருவல் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூனு இதுக்கு நம்ம வெள்ளை உளுந்து வறுத்து எடுத்து பிடிச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம உப்புச்செடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு உளுத்த மாவு, 2 ஸ்பூனு தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, நல்லா கிறிஸ்பியாக அதான் கரகரன்னு நல்லா இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூனு வெண்ணெய், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ உப்புச்செடியும் வெள்ளைச்செடியும் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வரலாம். உப்புச்செடியை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் நம்ம ஈரப்பதம் போகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைச்செடியை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதையும் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை மாதிரி நம்ம சாரணியில் இந்த உப்புச்செடி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டு விட்டலாம். சில நேரம் வெடிக்கும், அதுக்காக நான் இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். சீடையில் நல்லா இந்த பப்புள்ஸாக மேலே எண்ணெயெல்லாம் வர்றதெல்லாம் ஓசை அடங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். எதுவுமே வெடிக்கலைங்க, ஏன்னா நல்லா சூப்பராக வந்துடும். எண்ணெயோட ஓசையும் அடங்கிடுத்து. எல்லா சீடையும் அப்படியே அடியில் எல்லாமே மேலாப்பில் எல்லாம் மிதந்து வந்துடுது. எப்போதுமே எந்த பட்சணங்கள் செஞ்சாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ நல்லா அந்த பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குறது. நல்லா வெந்துடுத்து சீடை, சூப்பராக வந்துடுது. அடுத்து வச்சுட்டு வெள்ளைச்செடியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளாக போடணும். எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுது. இப்போ இதை அப்படியே அரிச்சு எடுத்துக்கலாம்.